நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 27 எதுக்கு வந்து ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாது? மீத்தேனுக்கு பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஹோமோநியூக்ளியர், ஹெட்டரோநியூக்ளியர் அதனால இதுக்கெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் டயட்டாமிக் மாலிகுலோட எம்ஓ கேட்குறாங்க. ஸோ இது வந்து பாருங்க, இது வந்து செலக்ஷன் ரூல் வந்து கண்டிப்பா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் சிக்மா டூ சிக்மா, டெல் எஸ் 0, ஜெரைட் டூ அன்ஜெரைட் பாசிபிள். இதில வந்து ஆன்சர் வந்து தப்பா குடுத்துருக்காங்க. ஜெரைட் டூ ஜெரைடுமே பாசிபிள் கிடையாது. இங்க வந்து டெல்லு சிக்மா, பை, டெல்லு. அப்ப +1 தான் பாசிபிள். பைக்கு தான் போ முடியும். இங்க டெல்க்கு வந்து போகாது. ஸோ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு தான். ஆப்ஷன் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. அடுத்து 3p ஆர்பிட்டாலோட ரேடியல் வேவ் ஃபங்ஷன் எதுன்னு கேட்குறாங்க. இந்த மாரி குடுத்துட்டாங்கன்னா, ரேடியல் வேவ் ஃபங்ஷன் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா, 1 ரேடியல் நோட் வருது. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து R இது வந்து 0. இது வந்து இன்ஃபினிட்டி கண்டிஷன், பவுண்டரி கண்டிஷன் A - R இதுக்கு வந்து 1 நோடு தான் வரும். இதுதான் அதுக்கான ஆன்சர். இது எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு லாங் வீடியோல போடுறேன்.